அகில திரட்டு அம்மானை நமக்கு 8 யுக செய்திகளை தருகிறது. அதாவது நீடிய யுகம், நெடிய யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், தர்மயுகம் ஆகிய 8 யுகங்களாகும். அதாவது கடந்த கால யுக செய்திகள், இப்போது நடக்கின்ற கலிகால யுக செய்திகள், இன்னும் நடக்கப் போகின்ற தர்மயுக செய்திகள் ஆகிய 3 கால செய்திகளையும் பற்றி அகில திரட்டு அம்மானை திருஏடு நமக்கு விவரமாக போதிக்கிறது. இதை எழுதிய அரிகோபாலன் சீடர் ஐயா அவர்கள் திருஏட்டை எழுதி முடித்தவுடன் கட்டாக கட்டி அங்கே அவருடைய இருப்பிடத்திலே வைத்து விட்டார். அந்த திருஏடானது பனை ஓலையிலே எழுதப்பட்டிருந்தது. ஏடு எழுதப்பட்ட ஆண்டு கொல்லம் ஆண்டு 1016. அதன் பிறகு ஐயா 10 ஆண்டுகள் கழித்துதான் வைகுண்டம் செல்கிறார். ஓங்கும் இடமதில் என்றால் வைகாசி மாதம் தேதி 21 பூர்வபட்சம், அதாவது வளர்பிறை திதி, அது அன்றைக்கு பூச நட்சத்திரம். அந்த சோமவாரம் திங்கட்கிழமை மத்தியானம் 12 மணி வேளைக்கு ஐயா நாராயண வைகுண்டம் இந்த மக்களையெல்லாம் நன்கு வாழ வழிவகைகளெல்லாம் சொல்லிவிட்டு வைகுண்ட லோகம் செல்வதற்காக சென்று விட்டார்கள். அப்போ 1026ஆம் ஆண்டு தான் ஐயா வைகுண்டம் செல்கிறார். ஏடு எழுதப்பட்டு 10 வருடம் வரைக்கும் யாருமே பார்க்காமல் கட்டாக கட்டி ஓலையேடு அங்கே ஐயாவுடைய பதியிலே வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கிற வேளையிலே ஐயா வைகுண்டம் சென்ற பிறகு கொஞ்ச காலம் கழித்து சில மக்களுடைய மனதிலே சில குறிப்புகளை ஐயா வெளிப்படுத்தினார்கள். அதாவது அந்த காலத்திலே அதிக அளவு மழை பெய்தது, குளங்கள் ஆறுகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடியது, விவசாயம் செழிப்பாக நடைபெற்றது, தானியம் அபரிமிதமான விளைச்சல் கண்டது. அப்பொழுது மக்களுக்கு கடுமையான நோய்களும் பிடித்தது. குறிப்பாக வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, காலரா போன்ற கொடிய நோய்கள் ஏற்பட்டது. உடனே மக்கள் எல்லாம் ஐயாவை நோக்கி அபயமிட்டனர். அப்போ அபயமிட்ட வேளையிலே ஐயா கருணைக்கடல் வைகுண்டம், ஏழைக்கு இறங்குபவர், உலக உயிர்கள் மேல் அதிக கருணையும் இரக்கமும் கொண்டதினால் வைகுண்டமாக அவதரித்தவர் மக்களுடைய மனதிலே ஒரு உருவாகத்தை கொடுக்கிறார்கள். அப்போது ஐயா மக்களுடைய மனதிலே ஒரு அருள் உருவாக்கத்தை கொடுக்கிறார்கள். எப்படி என்றால், அந்த ஏட்டை எடுத்து பார்த்து அதை படித்து மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே ஐயா உத்தரவு அருள்கிறார்கள். அந்த நேரமானது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்திலே ஐயாவுடைய திருஏட்டை எடுத்து அங்கே பதிவில் வைத்து படிக்க ஆரம்பித்துள்ளார்கள். அப்படி தொடர்ந்து 17 நாட்கள் படிக்கும்படியாக அங்கே வகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 17 நாட்களும் அந்த திருஏட்டை மக்கள் ஐயாவுடைய பதிவிலே வைத்து படித்து வருகிறார்கள். அப்படி படித்து வந்த வேளையிலே அந்த பொல்லாத கொடுமையான நோய்கள் எல்லாம் முற்றிலும் மக்களுக்கு குணமாகி நற்சுகம் கிடைத்துள்ளது.